வணக்கம். முன் செய்திகளுக்காக அன்பரசி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுவையில் குண்டர் சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என ஆளுநரிடம் கண்ணன் எம்பி மனு. நடவடிக்கை எடுக்காத அரசு மீது குற்றச்சாட்டு. கல்வித்துறையின் அலட்சிய போக்கை கண்டித்து மூடப்பட்டன கத்தோலிக்க கிறிஸ்தவ பள்ளிகள். சுதேசி மில் அருகில் ஆசிரியர்கள் உண்ணாவிரதம். புதிய வாடகை கேட்டு டேங்கர் லாரிகள் ஸ்ட்ரைக். தமிழகம் மற்றும் புதுவையில் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் சப்ளை பாதிக்கும் அபாயம். இனி விரிவான செய்திகள். புதுவையில் குற்றங்களை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ள ராஜ்யசபா உறுப்பினர் கண்ணன் குண்டர் சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என ஆளுநரிடம் மனு அளித்துள்ளார். புதுவையில் குண்டர் சட்டத்தை அமல்படுத்த வேண்டும், புயல் நிவாரண தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி ராஜ்யசபா உறுப்பினர் கண்ணன் தலைமையிலான பேரணி கடந்த வியாழக்கிழமை நடத்தப்பட்டது. இதனை துவக்கி வைத்த கண்ணன் தொண்டர்களுடன் தபால் நிலையம் வரை நடந்தே வந்தார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன், காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வெற்றி செல்வம் மற்றும் கண்ணன் ஆதரவாளர்கள் மட்டும் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அங்கு அமைக்கப்பட்டிருந்த மேடையில் பேசிய கண்ணன், சட்டம் ஒழுங்கு சீர்குலைவினால் புதுவையில் மக்கள் நிம்மதியாக வாழ முடியாத நிலைமை உள்ளதென்றும் குற்றங்களை தடுக்க அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று ஆவேசமடைந்தார். இதுபோன்ற சூழ்நிலையில் பேரணி நடத்தி ஒரு வாரம் ஆன பின்னரும் அரசு தரப்பில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதால் ராஜ்யசபா உறுப்பினர் கண்ணன் ஆளுநரை சந்தித்து மனு அளித்தார். அந்த மனுவில் குண்டர் சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். கவர்னர் அவர்களை நானும் நண்பர் லட்சுமி நாராயணனும் காங்கிரஸ் கட்சியினுடைய பல்வேறு பகுதிகளில் கட்சிக்காக தலைமையேற்று உழைக்கின்ற பல்வேறு காங்கிரஸ் தளபதிகளை உடனடித்துக் கொண்டு இன்னும் சொல்ல போனால் இவர்களை பற்றி சொல்ல போனால் கடந்த மாபெரும் பேரணியை வெற்றிகரமாக நடத்தி கொடுத்த மிக முக்கியமான கட்சி தலைவர்கள் எல்லாம் மாநில மக்களுடைய பலதரப்பு மக்களுடைய வியாபாரிகள், விவசாயிகள், குடிசைவாசிகள், ஏழை எளிய மக்கள், குறிப்பாக தாய்மார்கள், மீனவ மக்கள், வீதியிலே வருகின்ற தனியாக வருகின்ற கணவனோடோ தம்பியோடோ அண்ணனோடோ கழுத்திலே மாங்கல்யத்தை போட்டுக்கொண்டு வருகின்ற பெண்மணிகளுடைய அவல நிலைகளை எல்லாம் கவர்னரிடத்திலே எடுத்து சொன்னோம். நாங்கள் அந்த கண்டன ஆர்ப்பாட்ட பேரணி நடத்தி முடித்த பிறகு 2-3 கொலைகள் நடந்திருக்கின்றன. நேற்றைய தினம் திருக்கடூர் பகுதியில் ஒரு முக்கியமான பிரமுகர் விக்கிரவாண்டியிலிருந்து இங்கே வந்தபோது சந்தேகத்திற்கிடமான முறையில் கொலை செய்யப்பட்டு வீதியில் இருந்திருக்கிறார். அந்த ஊர் எம்எல்ஏ எல்லாம் வந்து இது என்ன ஊரா கொலைகார பூமியா என்று கேட்டிருக்கிறார்கள். போட்டது செய்தியெல்லாம் செய்தியாளர் நீங்க தான், உங்களை வச்சு தான் நீங்க சொல்லி தான் எனக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் பல ஊர்களிலே பல கடைகளிலே கடையை முடித்து விட்டு வருபவரிடம் கொள்ளையடித்துக்கிறார்கள். 1,20,000 ரூபா, 1,50,000 ரூபா, 3 லட்சம் ரூபா பெட்ரோல் பங்க்ல அங்கே இங்கே. அப்புறம் கொள்ளையடிப்ப திட்டமிட்டு இருந்தவர்களை அவர் கொள்ளையடிக்க திட்டமிட்டிருந்தார்களா கொலை செய்ய திட்டமிட்டிருந்தார் என்று நமக்கு தெரியாது. இது கிடங்காக மாறி இருக்கிறது என்ற உண்மையை நான் உங்களுக்கு சொல்லி ஆக வேண்டும். புதுச்சேரியில ஒரு ஆள் உயரத்துக்கு லட்சக்கணக்கான கத்தி இருக்குது. அது பேர் வீச்செறிவாள் என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் பாண்டிச்சேரியில் புதுச்சேரியில் பல இடங்கள் ஆயுத கிடங்காக மாறி இருக்கிறது. பல பேர் எந்த காரணமும் இல்லாமல் நமக்கு தெரியல காரணம் கொல்லப்படுகிறார்கள். வழிப்பறி பணம் எடுத்துக்கொண்டு யாரும் போக முடியாது. ஏன் 100-200 கூட எடுத்துட்டு போக முடியாது. பேங்க் பக்கத்தில் கொல்ல,
ஒரு அதிகாரி சொல்லியிருந்தா எனக்கு அது கொஞ்சம் விசித்திரமாகுது. அது நல்லது தான், இது வைக்கணும், கேமரா வைக்கணும். ஆனால் எல்லா வேலையும் கேமரா வைக்க முடியுமான்றது கொஞ்சம் கஷ்டம். அது எல்லா இடத்துலையும் கேமரா வைக்க முடியுமான்றது. சில பேர் கடையாண்ட வந்து மாமூல் கேட்கறது இல்லை, கொஞ்சம் வாங்கலன்னு கூப்பிட்றான், தூரமாக நின்று போகலன்னா வம்பு, தள்ளி போக வேண்டியது, அது செத்துறான். அதனால் இப்போ யார் கேட்டாலும் பணம் கொடுத்து வாங்காம ரோட்டில் போகிறவங்க பயமாக இருக்குது. பாண்டிச்சேரியே ஒரு பயபீதியில் இதுவரைக்கும் பாண்டிச்சேரி இல்லாத அளவுக்கு இதுவரைக்கும் வரலாற்றில் பாண்டிச்சேரியில் இவ்வளோ பயம் கிடையாது. நான் இப்போ என்னோட வயசானவர்களை கேட்டேன், பிரெஞ்சுக்காரன் காலத்தில் கூட இவ்வளோ பயம்லாம் இல்லை, தைரியமாக தான் விளையாடிட்டு இருந்தாங்க. வீதியில் உலாவுவதற்கே ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் பயப்படுகிற நிலைமை உருவாகி இருக்கிறது. இந்த அடக்கம் பண்ணுகிற சுடுகாட்டிலே எழுதியிருப்பான், இன்று இவர் நாளை நீ, அப்படி என்று. அது மாதிரி புதுச்சேரியில் எங்கே வேணாலும் எழுதி வச்சிடலாம். எங்கெங்க கொலை நடக்குதோ அந்த எல்லாம் இன்று இங்கே, இன்று இவர் நாளை நீ என்று எழுதி வைத்தாலும் வைக்கலாம். ரொம்ப வேறுபவர்கள் இதற்கு தனக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி நடந்து கொள்கிறார்கள். இதுவரையிலே குண்டர் தடுப்பு சட்டத்தை ஒருவர் மீது கூட கொண்டு வரவில்லை. போலீசார் ஒரு 10 பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தில் அவர்களை நடவடிக்கை எடுக்க சொல்லி அனுப்பிச்சா அது கலெக்டர்கிட்ட போய் நிற்குது. கலெக்டர் அனுப்பின ஒரு ஃபைல் கூட வழியில் எங்கேயோ போயிடுது. கவர்னருக்கு வரணும், நியாயமா கவர்னர் தான் கடைசியாக கையெழுத்து போடணும், வரல. இந்த சட்டம் தேவையில்லை என்றால் சட்டமன்றத்திலே இந்த சட்டத்தை எடுத்து விடுங்கள். இந்த சட்டம் தேவையில்லை. எங்களுக்கு என்னன்னா, எங்களுக்கு தப்பு செய்யற சமூக உறவுகள் எல்லாம் அவங்களெல்லாம் அழிச்சுன்னும் ஒழிச்சுன்னுன்றது இல்லை. எங்களுக்கு எல்லாருக்கும் அவனை திருத்தணும். எதுக்கு தப்பு செய்ய விடுறீங்க? தப்பு செஞ்ச விட்டா அவன் கொலை பண்றான், கொள்ளடிக்கிறான், அப்ப அவன் ஜெயிலுக்கு போறான்ல, அப்ப அவன் குடும்பம் கஷ்டப்படுது இல்ல. எதுக்கு அவங்கள தப்பு செய்ய நம்ம அனுமதிக்கணும் அல்லது வழிகாட்டணும்? அதுக்கே நம்ம உடந்தையா இருக்கணும். கல்வித்துறையின் மெத்தன போக்கை கண்டித்து புதுவை மற்றும் காரைக்காலில் கத்தோலிக்க கிறிஸ்தவ பள்ளிகளை மூடி ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை அரசு உதவி பெறும் கத்தோலிக்க கிறிஸ்தவ பள்ளிகளில் பணியாற்றி வரும் ஆசிரியர்களுக்கு சம்பளம் காலதாமதமாக வழங்கப்படுவதுடன் அவர்களுக்குரிய சலுகையினை வழங்காமல் கல்வித்துறை மெத்தன போக்குடன் நடந்து கொள்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அரசு ஆசிரியர்களுக்கு இணையான சம்பளம், சலுகைகள், காலி பணியிடங்களில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு ஊதியம், கடந்த 16 ஆண்டுகளாக வழங்கப்படாமல் உள்ள நிர்வாக மானியம் போன்றவற்றை வழங்க வலியுறுத்தி மார்ச் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று சுதேசி மில் அருகில் கத்தோலிக்க கிறிஸ்தவ பள்ளிகளைச் சேர்ந்த ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். இதனை மறைமாவட்ட முதன்மை குரு அருளானந்தம் துவக்கி வைக்க சங்க நிர்வாகிகள் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். போராட்டத்தை வாழ்த்தி காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், பாமக உள்ளிட்ட கட்சியைச் சேர்ந்த தலைவர்கள் பேசினர். இதேபோன்று காரைக்காலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரிலும் வியாழக்கிழமை அன்று காலை முதல் மாலை வரை உண்ணாவிரதம் நடைபெற்றது. இதில் கத்தோலிக்க பள்ளிகளைச் சேர்ந்த ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். அரசு உதவி பெறும் கிறிஸ்தவ பள்ளிகளுக்கு அரசு உதவி பெறாத கத்தோலிக்க கிறிஸ்தவ பள்ளிகளும் ஆதரவளித்துள்ளதால் வியாழக்கிழமை அன்று கிறிஸ்தவ பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது. இந்த பள்ளிகளைச் சேர்ந்த ஆசிரியர்களும் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டனர். கத்தோலிக்க கல்வி நிறுவனங்களின் கூட்டமைப்பு இந்த கல்வி நிறுவனங்களிலே பல ஆண்டுகளாக ஊதியமின்றியும் பணி மூப்பு அடிப்படையிலே உயர்வு கிடைக்காமலும் பல வேதனைகளுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். அந்த ஆசிரியருடைய நியமனங்கள் உறுதி செய்யப்பட வேண்டும். உடனடியாக அவருடைய சம்பள ஊதியம் முழுமையாக 100% கொடுக்கப்பட வேண்டும். இந்த கல்வி நிறுவனங்களை நடத்துவதற்கான மானியமும் அரசாங்கம் தர வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஒரு நாள் உண்ணாநிலை அறப்போராட்டத்தை நடத்தி கொண்டு வருகின்றோம். தற்போது இந்த அறப்போராட்டத்திலே ஏறக்குறைய 1000க்கு மேற்பட்ட
ஆசிரியர்கள் ஆசிரியைகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பல அரசியல் கட்சி தலைவர்களும் சமூக ஆர்வலர்களும் இதில் கலந்து கொண்டு எங்களுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே அரசாங்கம் எங்களுடைய குரலுக்கு செவி சாய்த்து உடனடியாக இந்த கோரிக்கைகளை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். புதிய வாடகையை அமல்படுத்த வலியுறுத்தி டேங்கர் லாரிகள் வேலைநிறுத்தம் துவங்கியிருப்பதால் புதுவையில் சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. மேலும் வில்லியனூரில் எரிவாயு நிரப்பும் பணியும் முற்றிலுமாக முடக்கப்பட்டுள்ளது. தமிழகம், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, புதுவை ஆகிய மாநிலங்களில் புதன்கிழமை நள்ளிரவில் இருந்து எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை துவக்கியுள்ளனர். ஆயில் நிறுவனங்கள் புதிய வாடகை ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும், டெண்டரில் புதிதாக பங்கேற்ற 600 வாகனங்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த வேலைநிறுத்தம் நடைபெற்று வருகிறது. புதுவை அருகே உள்ள வில்லியனூரில் அமைந்திருக்கும் கேஸ் பிளான்டில் இருந்து டேங்கர் லாரிகளில் லோடு ஏற்றுவது முற்றிலும் முடக்கப்பட்டுள்ளதால் லாரிகள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் தமிழகம் மற்றும் புதுவையில் சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் நிலைமை உருவாகியிருக்கிறது. திமுக பொருளாளர் ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுவை நெல்லித்தோப்பு தொகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு நகரமன்ற முன்னாள் துணைத் தலைவர் ஜான்குமார் சமபந்தி விருந்து வழங்கினார். திமுக பொருளாளர் ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி புதுவையில் உள்ள அனைத்து திமுக நிர்வாகிகளும் வாழ்த்து சொல்வதற்காக சென்னை சென்று விட்டனர். ஆனால் புதுவை நகர்மன்ற முன்னாள் துணைத் தலைவரான ஜான்குமார் நெல்லித்தோப்பு தொகுதியைச் சேர்ந்த மக்களுக்கு தனது சொந்த செலவில் தனது வீட்டின் முன்பாக பந்தல் போட்டு சமபந்தி விருந்தளித்தார். அப்போது அவர் விருந்தளித்து ஸ்டாலின் பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்தார். இதில் தொகுதியைச் சேர்ந்த மக்கள் பங்கேற்று உணவருந்தி வாழ்த்திச் சென்றனர். புதுவை முதலியார்பேட்டை தொகுதியில் சாலைகளை சீரமைக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வலியுறுத்தியுள்ளார். முதலியார்பேட்டை தொகுதியில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணிக்கான அனிதா நகர், விடுதலை நகர், இந்திரா நகர், தியாக முதலியார் நகர், ஏஎப்டி மில் ரோடு உட்பட தொகுதியின் பல்வேறு பகுதிகளில் சாலைகள் தோண்டப்பட்டன. பாதாள சாக்கடைக்காக கழிவுநீர் சேகரிப்பு தொட்டிகள், குழாய்கள் பொருத்தப்பட்ட பின் அதன் பின் சாலைகள் அமைக்கப்படவில்லை. இதனால் முதலியார்பேட்டை தொகுதியின் பல்வேறு பகுதிகள் குண்டும் குழியுமாக போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்தன. இது தொடர்பாக முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் பாதாள சாக்கடை பணிகள் குறித்த ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. இதில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் அறிவழகன், உதவி பொறியாளர் சவுந்தரராஜன், இளநிலை பொறியாளர்கள் தனசேகரன், அருணாச்சலம் ஆகியோர் கலந்து கொண்டனர். பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்திய சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பொதுமக்களின் நலன் கருதி பாதாள சாக்கடை திட்ட பணிகள் முடிவடைந்த பகுதிகளில் உடனடியாக சாலைகளை சீரமைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் முதலியார்பேட்டை தொகுதியில் செயல்படுத்தப்பட வேண்டிய பாதாள சாக்கடை பணிகளை உடனடியாக துவக்க வேண்டும் என்றும், பாதாள சாக்கடை திட்டத்திற்கு தேவையான கழிவுநீர் சேகரிப்பு நிலையம் மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்களை உடனடியாக அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டார். புயல் நிவாரணம் வழங்க வலியுறுத்தி கடலூர் சாலையில் பொதுமக்கள் மறியல் போராட்டம். மீனவர்களும் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. உடல் உறுப்பு தானத்தை வலியுறுத்தி கல்லூரி மாணவர்களின் கின்னஸ் சாதனை முயற்சி. ஜிப்மர் கலையரங்கில் 4ஆம் தேதி விழா. விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. கண்படும் அழகு எதனால்
பட்டுக்கு ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி என்றும் உங்கள் கைராசி குடும்ப கடை. அறுபதிலும் ஆரம்பம் அனுபவங்கள் பேரின்பம் ஆனந்தமாய் கூடும் பவித்திரமாய் வாழ்க்கை பவளம் போல் வண்ணமே நெஞ்சமே மெய் மறந்து ஆடும் ஊஞ்சல். ராமின் நகை சூட ராதா உனை நாட கண்ணனோ விளையாட நாணம் பொங்கி நானோட அழகான பந்தமோ. நிறைவான வாழ்க்கை, நிறைவான தங்கம். ராம் தங்கநகை மாளிகை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை பல்கலைக்கழக விடுதியில் புகுந்து லேப்டாப், செல்போன் திருடி வந்த சிவகாசியை சேர்ந்தவரை போலீசார் கைது செய்து பொருட்களை பறிமுதல் செய்தனர். புதுவை பல்கலைக்கழக விடுதியில் தாங்கி படித்து வரும் மாணவ மாணவிகளின் லேப்டாப், செல்போன் போன்றவை தொடர்ந்து திருடு போவதாக புகார் எழுந்ததை தொடர்ந்து தனிப்படை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது திருடிய செல்போன் மூலம் திருடனை அடையாளம் கண்ட தனிப்படையினர் அவரிடம் குறைந்த விலைக்கு லேப்டாப் வேண்டும் என்று கூறி புதுவை பஸ் நிலையத்திற்கு வரவழைத்தனர். அங்கு அவரை மடக்கிய போலீசார் நடத்திய விசாரணையில் சிவகாசி அருகே உள்ள எடக்கப்பட்டியைச் சேர்ந்த கோபால்சாமி என்பதும் இவர் ஏற்கனவே 2008ஆம் ஆண்டு லேப்டாப் திருடி சிறை தண்டனை பெற்றவர் என தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து கோபால்சாமியை கைது செய்த போலீசார் அவர் கொடுத்த தகவலின் மூலம் லேப்டாப்களை பறிமுதல் செய்தனர். புதுவை அரிசி ஆலைகளில் குடிமைப் பொருள் வழங்கல் துறையினர் முன் அறிவிப்பின்றி சோதனை நடத்தியதற்கு ஆலை அதிபர்கள் சங்க நிர்வாகிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஒற்றை அவியல் அரிசிக்கு நஷ்டஈடு தொகையை அரசு வழங்காமல் 14 கோடிக்கு பாக்கி வைத்துள்ளதாகவும் இந்த தொகையை ஜனவரி 10ஆம் தேதிக்குள் வழங்க வேண்டும் என நீதிமன்றம் அறிவுறுத்திய போதிலும் வழங்கப்படவில்லை என்றனர். இதற்கிடையில் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் முன்னறிவிப்பின்றி ஆலைகளில் சோதனை நடத்தியது கண்டனத்திற்குரியதென்ற நிர்வாகிகள் இப்பிரச்சனையில் முதல்வர் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். முதல்வர் தலையிட்டு, ஏன்னா நாங்களும் இந்த மாநிலத்தோட பிரஜை தான், நாங்களும் எல்லாத்துலயுமே பங்கெடுத்திருக்கிறோம். அதனால ஒரு மாநிலத்துக்குள்ள இந்த மாதிரி ஒரு தொழிலை இந்த மாதிரி பாதிக்கடைகிறது அவ்வளவு நல்லதான செயல் இல்லை. ஒரு மில்லுக்கு குறைஞ்சபட்சம் 50 பேர் வேலை செய்யறாங்க. ரைஸ் மில்னாக்கா 50 பேர் வேலை செய்யறாங்க. 50 பேருக்கு குழப்பு கொடுக்கணும். இன்னைக்கு 50 பேருக்கு வேலை கொடுக்க முடியல. இன்னைக்கு 36 மில்லுக்கு, ஒரு மில்லுக்கு 50 பேர்னா ஒரு மில்லுல 100 பேர் வேலை செய்யறாங்க. அவ்வளவு தொழிலாளர்கள் இன்னைக்கு பாதிக்கப்படுறாங்க. இன்னைக்கு கூலி கொடுக்க முடியல. இந்த 2 மாசம் மில்ல மூடி வச்சிருக்கா, யாரும் ஆள் வரல. எங்களுக்கு அரசாங்கம் எங்களுக்கு இந்த நஷ்ட தொகையை கொடுத்து நாங்க போன தடவை பிக்ஸ் பண்ண தொகையை கூட நாங்க கேட்கல. எங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் குறைச்சி புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்காமல் இருக்கும் நிலையை கண்டித்து புதுவையில் மீனவர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
தானே புயலால் பாதிக்கப்பட்ட அனைத்து மீனவர்களுக்கும் முதல்வர் ரங்கசாமி அறிவித்தபடி நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அனைத்து மீனவ கிராம தலைவர்கள், பஞ்சாயத்தார், சங்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் கடந்த பிப்ரவரி 15ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் காலாப்பட்டு முதல் முள்ளோடை வரை உள்ள மீனவ கிராமங்களைச் சேர்ந்த தலைவர்கள், பஞ்சாயத்தார் மற்றும் மீனவர்கள் கலந்து கொண்டனர். இதுபோன்ற சூழலில் மீனவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படாத நிலையை கண்டித்து வியாழக்கிழமையன்று மீன்வளத்துறை அலுவலகம் வந்த வம்பா கீரப்பாளையம் மீனவர்கள் தாவரவியல் பூங்காவில் அமைந்துள்ள மீன்வளத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோன்று வாளரப்பேட்டை, ரோடியர்பேட், கோலத்தார் தோப்பு பகுதியைச் சேர்ந்த மக்களுக்கு தங்களுக்கு புயல் நிவாரணம் வழங்கப்படவில்லை என்று கூறி வியாழக்கிழமையன்று கடலூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதை அடுத்து அங்கு விரைந்து வந்த போலீசார் மறியல் நடத்தியவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தினர். உடல் உறுப்பு தானம் செய்வதாக 800 மாணவர்கள் பதிவு செய்திருப்பதால் இதற்குரிய லிம்கா சாதனை நிகழ்ச்சி வருகிற 4ஆம் தேதி ஜிப்மர் கலையரங்கில் நடைபெறவிருப்பதாக கிராடியஸ் தொண்டு நிறுவன தலைவர் ஆரோக்கியநாதன் தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரசு சாரா தொண்டு நிறுவனமான கிராடியாஸ் ஆரம்ப கட்டத்தில் சிறிய உதவிகளை பலருக்கு செய்து வந்தது என்றும் பணத்தை காட்டிலும் மனித சக்தியே பெரிய சக்தி என எண்ணி செயல்பட்டதாக கூறினார். ரத்த தான விழிப்புணர்வினை ஏற்படுத்தி ஜிப்மரில் 108 அலகுகள் ரத்த சேகரிக்கும் சாதனையை மேற்கொண்டோம் என்ற ஆரோக்கியநாதன், ஒருவரின் இறப்புக்கு பிறகு அவரது உறுப்புகள் 12 உயிர்களை காப்பாற்ற முடியும் என்பதால் இந்த முகாமினை ஏற்பாடு செய்துள்ளோம் என்றார். உடல் உறுப்பு தானம் குறித்து அனைத்து பொறியியல், கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கு சென்று விழிப்புணர்வினை ஏற்படுத்தி உள்ளோம் என்ற அவர், தற்போது 700 முதல் 800 பேர் வரை உடல் உறுப்புகளை தானம் செய்வதாக பதிவு செய்துள்ளதால் வருகிற 4ஆம் தேதி ஜிப்மர் கலையரங்கில் லிம்கா சாதனை முயற்சியை நடத்த உள்ளோம் என்றார். இதில் சிறப்பு விருந்தினர்களாக ஆளுநர் இக்பால் சிங், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன், ஜிப்மர் இயக்குனர் ரவிக்குமார், இன்டெகிரால் மேலாண் இயக்குனர் அனுராதா ஸ்ரீராம், ஜிதேந்தர் அறக்கட்டளை நிறுவனர் டாக்டர் அசோகன், மேலாண் உறுப்பினர் டாக்டர் புஷ்பாஞ்சலி மற்றும் பலர் பங்கேற்க இருப்பதாக ஆரோக்கியநாதன் கூறினார். புதுவை அரசு சட்டக் கல்லூரிக்கு நிலம் கொடுத்தவர்களின் சந்ததிக்கு ஒப்பந்த அடிப்படையில் வேலைக்கான நியமன உத்தரவினை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுவை காலாப்பட்டில் ஆகஸ்ட் 2005 முதல் டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இக்கல்லூரி கட்டுவதற்கு நிலம் கொடுத்தவர்கள் அவர்களின் சந்ததியினருக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்று அரசிடம் கோரிக்கை வைத்தனர். அவர்களின் நீண்டகால கோரிக்கையை அரசு பரிசீலித்து முதலமைச்சர் ரங்கசாமி, தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் 13 நபர்களுக்கு டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக் கல்லூரியில் ஒப்பந்த அடிப்படையில் வேலைக்கான நியமன உத்தரவை வழங்கினர். ஜில்லென்ற காற்றுடன் கண்கவர் வண்ணங்கள் மின்னும் ஃபேன்களுக்கு பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். டிசைனர் ஃபேன், சீலிங் ஃபேன், டெக்கரேட்டிவ் சீலிங் ஃபேன், பெடஸ்டல் ஃபேன் வித் ரிமோட், டேபிள் ஃபேன், ஏர் சர்க்குலேட்டர், வால் ஃபேன், எக்ஸாஸ்ட் ஃபேன், டவர் ஃபேன், மினி ஃபேன் மற்றும் 5 ஸ்டார் ரேட்டட் எனர்ஜி சேவிங் ஃபேன்கள் வாங்கிட பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். உஷா, பஜாஜ், கிராம்ப்டன் கிரீன்ஸ், அல்மனாட், ரெமி, விஜய். 7000 சதுர அடியில் பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சூப்பர் மார்க்கெட் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பாண்டிச்சேரி. கிரைண்டர் மிக்ஸி இல்லாம ஒரு கிச்சனா? மணி எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து பாருங்க. கிரைண்டர்ல எத்தனை பிராண்ட்ஸ், எத்தனை மாடல்ஸ். பிரஸ்டீஜ், அல்ட்ரா, சௌபாக்யா, பட்டர்ஃப்ளை, பிரீமியர், அமிர்தான்னு எல்லா லீடிங் கம்பெனிகளோட டேபிள் டாப் டில்டிங் கிரைண்டர்ஸ். லக்ஷ்மி கிரைண்டர் கூட இருக்கு. மிக்ஸில பிரீத்தி, பட்டர்ஃப்ளை, பிரஸ்டீஜ், பிரீமியர்னு எல்லாமே பெஸ்டா இருக்கு. ஃபுட் ப்ராசஸர், ஹேண்ட் பிளெண்டர், ஜூசர், காஃபி மேக்கர், ரோட்டி மேக்கர், இப்படி எல்லாமே இருக்கு. 0% ஃபினான்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். பாண்டி, தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இலவச டோர் டெலிவரி. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பாண்டிச்சேரி. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை,
கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள் கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை புதுவை தங்க மாளிகை புதுவை தங்க மாளிகை கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள் கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோட்டாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனைப்பிரிவு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனைப்பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டாஸ், செல் 9894236198, 9786990957. புதுவையின் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 92 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 92 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளையும் 3 அடியாகவே காணப்படும் என்றும், தென்கிழக்கு திசையிலிருந்து 22 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். புதுவையில் குண்டர் சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என ஆளுநரிடம் கண்ணன் எம்பி மனு. நடவடிக்கை எடுக்காத அரசு மீது குற்றச்சாட்டு.
அலட்சிய போக்கை கண்டித்து மூடப்பட்டன கத்தோலிக்க கிறிஸ்தவ பள்ளிகள். சுதேசி மில் அருகில் ஆசிரியர்கள் உண்ணாவிரதம். புதிய வாடகை கேட்டு டேங்கர் லாரிகள் ஸ்ட்ரைக். தமிழகம் மற்றும் புதுவையில் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் சப்ளை பாதிக்கும் அபாயம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.